ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் ரெசிபிங்க. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் போட்டிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கிட்ட கீ போட்டிருக்கேங்க. இப்போது கீ மெல்ட் ஆனதும் இதில் 1/2 கப் கிட்ட ரவா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட சிம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கேசரிக்கெலாம் யூஸ்வலாக வறுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம இதை வறுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரவை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ரோஸ்ட் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா மில்க் ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி 1/2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் கிட்ட பால் எடுத்திருக்கேன். ஸ்லோவாக இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லை நல்லா அப்படியே வெந்து வரட்டுங்க. கைவிடாமல் கிண்டினா தான் நம்ம லம்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா பந்து மாதிரி திரண்டு வரணும். அது வரையும் நம்ம கிண்டிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அந்த பால் இதில் அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போது இதை இந்த பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கூட 1/2 ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிடுறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் கிட்ட பேக்கிங் சோடா ஆட் பண்ணிடுறேன். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மில்க் பவுடர் ஆட் பண்ணிடுறேன். இந்த மில்க் பவுடர் ஆப்ஷனல் தாங்க. இப்போது இது கூட ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம இப்போ குட்டி கடாய் போட்டிருக்கேங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்காக. இது நம்ம சின்ன உருண்டையாக நம்ம இப்போ திரட்டிக்கலாம். இதை பாருங்கள், குட்டியாக பால் மாதிரி எடுத்துக்கிட்டு ஜென்டலாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதாங்க. அப்படியே ஓரத்துலலாம் நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. ஆயில் இப்போது ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒன்று ஒன்றா பொரித்து இதை எடுத்துக்கலாம். மெயினாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா ரவாங்கிறதுனால டக்குன்னு ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாது. ஸோ நம்ம யூஸ்வலாக குலோப் ஜாம் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ப்ராசஸில் இதை நம்ம நல்லா ப்ரௌன் 2 சைடும் ப்ரௌன் ஆகிற வரையும் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிம்லே வச்சு எடுத்ததுனால இந்த அளவுக்கு வந்தால் போருங்க பதம். ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். ஸோ இது கரெக்டான பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதை எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து அதே கடாயில் மெஷர் பண்ணி 1 கப் கிட்ட நான் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிடுறேன். அது கூடவே சம அளவில் தண்ணியும் நான் ஆட் பண்ணிடுறேன். அதே 1 கப் ஸோ இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இது கூடவே நான் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு, பாயில் ஆக ஆரம்பிக்குது. இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே கொதிக்கட்டுங்க. ஜீரா பாவு நம்ம குலோப் ஜாமுக்கு செய்வோம்ல, அந்த அளவுக்கு வந்துருச்சு. ஒரு லைட்டாக ஒரு பிசுக்கு தன்மை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம பொரிச்சு வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதோட நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது ஊறணும். ஊறுறதுக்கு எப்படியும் ஒரு 3 hours கிட்டே எடுக்குங்க. 2 to 3 hours நல்லா ஊறுனா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக போட்டு வைப்போம்ல குலோப் ஜாம், இன்றைக்கி போட்டு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா நல்லாவே ஊறி இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பராக ரோஸ்போரா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா ஊறி பிரமாதமான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இந்த ரோஸ்போராவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.